தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின கட்சிகள்ல ஒண்ணு திமுக. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம். டிஎம்கே நம்ம நினைக்கிற மாதிரி 1949ல ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலா அபிஷியலா 1949ல ஸ்டார்ட் ஆச்சு. அதோட வேர்கள் 1916ல ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சியில இருந்தே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெரியார் ஆரம்பிச்ச சுயமரியாதை இயக்கத்திலையும் இருந்துச்சு. சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, சமத்துவம், அப்புறம் பகுத்தறிவு இந்த மாதிரி கொள்கைகளை அடிப்படையா கொண்டுதான் இந்த கட்சிகள்லாம் இயங்குச்சு. 1944 பெரியாரோட தலைமையில திராவிட கழகம்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுல சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால 1949 செப்டம்பர் 17 அண்ணாதுரையால திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுதான் திமுக. டிஎம்கே ஸ்டார்ட் பண்ண டைம்லயே அவங்களோட கொள்கைகளை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய விஷயம் பண்ணாங்க. அதுல படத்துல அவங்களோட கொள்கைகளை சொல்றது, பத்திரிகைகள் எழுதுறது அந்த மாதிரி நிறைய பண்ணி அவங்களோட கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. 1960ல இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு. அதுக்கு தமிழ்நாட்டு மக்களால நல்ல ஆதரவு கிடைச்சது திமுகக்கு. தமிழ் மொழியை பாதுகாக்கவும், தமிழரோட அடையாளத்தை பாதுகாக்கவும் ஸ்டார்டிங் டைம்ல இருந்தே ஒரு சில போராட்டங்கள்லாம் நடத்தினது யாரு? டிஎம்கே. 1967ல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் வின் பண்ணது none other than டிஎம்கே. சிஎன் அண்ணாதுரை சிஎம் ஆனார். பேரறிஞர் அண்ணா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில நல்ல மாற்றங்கள்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல. அதுல முக்கியமானது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்ததே டிஎம்கே தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? 2 வருஷம் நல்லா போயிட்டு இருந்த டைம்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய சோகம். என்னன்னா, சிஎன் அண்ணாதுரை மறைந்தார். அதுக்கப்புறம் தான் கலைஞரோட எழுச்சி. பேரறிஞர் அண்ணா மறைந்ததுக்கு அப்புறம் திமுகல என்னென்னலாம் நடந்துச்சு, தமிழ்நாட்டுல என்னென்னலாம் நடந்துச்சுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.